அனைவருக்கும் வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் வலையொலி அலைவரிசை வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதனுடைய வாழ்விற்கு உதவுகிற எல்லா தொழில்களையும் கலைகள் என்கிறோம். மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு கலைகள் வெளிப்படுகின்றன. கலைகளானது பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் நெறி இவற்றை சார்ந்து பல்வேறு அமைப்பை பெற்றுள்ளது. இக்கலைகளானது அன்று முதல் இன்று வரை உயிர்களை ஈர்க்கும் மாபெரும் சக்தியாக விளங்கி வருகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையும் கூத்தும் செவ்விய கலைகளாக இருந்தன என உறுதியாக கூற முடியும். இசையும் கூத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்றாகும். இதையே சாத்தனார் மோனத்திருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலே, ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே, இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே, ஆட்டம் பிறந்தது கூத்தினது அமைவே, கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே, நாட்டியம் பிறந்தது நாடக வகையே என்று கூறுகிறார். ஆகவே நம் மாணவர்கள் இதை உணர வேண்டும், கலைகளை போற்ற வேண்டும், கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மண்மன பாடல்களும் மணமகிழ் ஆடல்களும் என்ற அரங்கத்தை உங்கள் முன் நிறுத்தி இருக்கின்றேன். இதில் ஆசிரியர்களும் மாணவர்களும் மண்வாசம் வீசும் பாடல்களையும், கிராமிய கரகாட்டம், பரதத்தில் சிவத்தாண்டவம், காவடி சிந்து, சிவக்கிருத்தனை இவற்றையெல்லாம் ஆடியிருக்கிறார்கள். இவர்களுக்கு என் மகிழ்வான வணக்கம். இந்த நிகழ்ச்சி உருவாக்கத்திற்கு ஈடுபாட்டோடு அரும்பாடுபட்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு என் அன்பான வணக்கம். என் அன்பு மாணவிகள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி, விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் இவர்களுக்கு என் வணக்கம். இதை காணக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், உலகத்தமிழ் மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் உளமகிழ் வணக்கம். எனக்கு அலைபேசியின் வழியாகவும் புலனம் வழியாகவும் முகநூலின் வழியாகவும் இந்நிகழ்ச்சி தொடர்பான பல நல்ல தகவல்களையும் பாராட்டுகளையும் மேன்மையான கருத்துகளையும் வழங்கி கொண்டிருக்கும் என் அன்பான உலகத்தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். அது மட்டுமல்லாமல் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கேட்கிறீர்கள். உங்கள் அன்பு வேண்டுகோளுக்கிணங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்டவுடன் இசைப்பலகை வாசித்து கொடுத்த காரைக்கால் காரை சுப்பையா நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா நடராஜ் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம். தமிழ் உறவுகளே, என் அன்பு மாணவர்களே, பயனர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், கருத்துக்களை தாருங்கள் என கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். தமிழால் இணைவோம். அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு தமிழ் வணக்கம். இது உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சிறப்பு காணொளி தொகுப்பு மண்மன பாடல்களும் மணமகிழ் ஆடல்களும் அரங்கிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மண்ணில் நம்ம பெரியவங்களால உருவாகி இன்னைக்கும் அதை பத்தி பேசினா ஒரு பெருமிதம், பார்த்தா அளவில்லா மகிழ்ச்சி, கேட்டா மன அமைதி. என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம மண்மனம் வீசுற நாட்டுப்புற கலைகள் தாங்க. என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்க என்ன போலவே ஆவலா இருக்கீங்களா? வாங்க. தமிழர்களோட மரபு வந்தாரே வரவேற்பது. வீட்டிற்கு வந்த விருந்தினரை இன்முகத்தோடு இருகரம் கூப்பி வணக்கம் என்று சொன்னாலே வாழ்த்துகளும் மகிழ்ச்சியும் எல்லை கடந்து நின்றிடும். அப்படி
நம்மளை வரவேற்க நம்ம மண்மனத்தோட நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அன்பு கலந்திடும் வணக்கம் வருகவேன்னு அழகிய தமிழ்ல பாட வராங்க ஞானகுரு அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் ஐயா சித்தநாதன் அவர்கள். நாட்டுப்புற கலைகள் மீது அதீத ஆர்வம் கொண்ட ஐயா சித்தநாதன் அவர்கள் தமிழ்ச்செம்மல் விருது, நட்சத்திர நாயகன் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இப்ப நமக்காக பாட போற பாடலை கேட்டு மனமகிழ்வோம். வையமின்றதொன் மக்கள் குலத்தினை கையினாலுரை கால விரித்திட வையனாவைய அசைத்த வளர்ந்தமிழ் ஐயைதாடலை கொண்டு வணங்கி விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உங்களுக்கெல்லாம் நம்முடைய மண்ணின் இசையா மக்கள் இசையை முன்வைத்து உங்களுக்கெல்லாம் அந்த மக்கள் இசையின் வாயிலாக ஒரு அன்பார்ந்த வணக்கத்தினை, ஒரு அன்பு கலந்த வணக்கத்தினை நம்முடைய நாட்டுப்புற இசையின் மூலமாக வழங்குவதற்கு நான் வந்திருக்கிறேன். இதோ தொடர்ந்து இசையை இசைக்கலாம், கேட்கலாம். அன்பு கலந்த வணக்கம் வருகுது சபையோர்களே, அட அழகு குரலும் ஒலிக்க போகுது, அட அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது. எப்படி அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது. பாடுபடும் காலத்திலே பாட்டி போட்டேன் பாடுனத, பாடுபடும் காலத்திலே பாட்டி போட்டேன் பாடுனத, அன்பாக 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 பாடி வருகிறோம், நாங்க திரும்பவும் பாடி வருகிறோம். அன்பு கலந்திடும் அண்ணா மறை, அன்பு கலந்திடும் அக்கா மறை, அன்பு கலந்திடும் வணக்கம் வருகிறது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது. பண்டை கால தாத்தாவோட பள்ளங்கால ராகம் எல்லாம், பண்டை கால தாத்தாவோட பள்ளங்கால ராகம் எல்லாம் பட்டாகே பட்டாகே பட்டாக ஒலிக்க போகுது, நம்ம பண்பாட்ட தொழிக்க போகுது. அன்பு கலந்திடும் அண்ணா மறை, அன்பு கலந்திடும் அக்கா மறை, அன்பு கலந்திடும் ஐயா மறை, அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது. பாப்பு சாங்கு ராப்பு நட்டு பல மாதிரி பாட்டு வருது, பாப்பு சாங்கு ராப்பு நட்டு பல மாதிரி பாட்டு வருது, பாட்டாளி பாட்டை கேட்கணும், நாம பண்பாட்டை நினைச்சு பார்க்கணும். அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே, அழகு குரலும் ஒலிக்க போகுது போகுது போகுது. நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதத்தை பாங்குடன் கற்றுத் தேர்ந்த நம்முடைய செல்வி ஆஷி ரேஷ்மா அவர்களுடைய நடனத்தை நம் கண்களுக்கு விருந்தாக படைக்க வருகிறார். சேலம் ஹோலி ஏஞ்சல் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் 9 ஆண்டுகளாக பரதத்தை மிகுந்த பக்தியுடனும் ஈடுபாட்டுடனும் அவருடைய குருவான திருமதி எஸ் முத்துலட்சுமி அவர்களிடம் பயின்று வருகிறார். குரு சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க நாட்டிய பள்ளியில் நடைபெறும் பல்வேறு நாட்டிய நிகழ்ச்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன் கலையை வளர்த்து கொண்டவர். அத்தோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பரதத்தில் 8ஆம் தரநிலையை முடித்திருக்கிறார். பரதத்தோடு மட்டுமல்லாமல் வாய்ப்பாட்டிலும் நட்டுவாங்கத்திலும் கற்றுத் தேர்ந்தவர் இவர். இத்தோடு ஹிந்தி மொழியை கற்றுத் தேர்ந்தவர். இளையோருக்கான தட்டச்சு பயிற்சி பெற்றவர் என்பது இவருடைய தனிச்சிறப்புகள். இவர் களம் கண்ட நிகழ்வுகள் யாவை என்று பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவில் சின்னமேளா, புதுச்சேரியில் நாட்டியாஞ்சலி, திருச்சி திருவானைக்காவல் மலைக்கோட்டையில் நாட்டியாஞ்சலி, 5050 பசுமை இந்தியாவில் தி ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புதுச்சேரி, சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 10,000 பரத கலைஞர்கள் பங்கேற்று நிகழ்த்திய கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றுள்ளார். அத்தோடு மட்டுமல்லாமல் மூவேந்தர் கலைக்குழுவில் பல நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இவர் அவருடைய நடனத்தை நமக்கு கண்களுக்கு விருந்தாக படைக்க வருகிறார். வாருங்கள் நண்பர்களை கண்டு ரசிக்கலாம்.
தாலாட்டு, அன்பு, சோகம், பிறப்பு, இறப்புன்னு எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா அது நம்ம நாட்டுப்புற பாடல்களால மட்டும்தாங்க முடியும். நாம பாக்குற சின்ன சின்ன வேலைகளோட அலுப்பு தெரியாம இருக்க வயல்வெளிகளிலேயும் வீடுகள்லயும் பாடுற ஒரே பாட்டு நாட்டுப்புற பாடல்கள் மட்டும்தாங்க. அதுலயும் காதல் பத்தினா அப்படி ஒரு காதல் கலந்த பாட்டை பாட வராங்க திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஐயா குமரன் அவர்கள். 16 ஆண்டுகளாக தன்னுடைய பேராசிரிய பணியை தொடர்ந்து வரும் இவர் பன்முக திறமையாளர். தமிழ் திரையிசை பாடல்கள் மீது அதீத ஆர்வம் கொண்ட ஐயா குமரன் அவர்கள் பாடப்போற பாட்டை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் சா குமரன். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். நாட்டுப்புற பாடல்கள் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. அந்த வகையில் நானும் இன்று ஒரு நாட்டுப்புற பாடல் பாடலாம் என்று இருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய வேல் அறக்கட்டளை மற்றும் உயராய்வு வலையொலி அலைவரிசைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடத்தி வரக்கூடிய திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமங்காரம் பிடிக்கடையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமங்காரம் முடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறிக்கொழுந்தே அத்தனடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஒரு சனம் தும்பிருச்சே என்ன நீயும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தாமரப்பூ நீயும் என்ன மார்போட சாயும்போது உன்னை சேர என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமங்காரம் பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல அத்த மகனியும் அங்கே அன்போட பேசையில தண்ணி குடம் தூக்கி நானும் தனியாக வரும்போது என்னுடைய துணையாக பின்னணியே வரும்போது உன்னடப்பு மனச வட்டுதையா உன் பிரிவு சிறப்புக்குதையா உன் பிரிவு சிறப்புக்குதையா மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமங்காரம் பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மாமங்காரம் பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மக்களை மகிழ்விக்கும் கலைகளில் முக்கியமான கலைதான் நடனக்கலை. அந்த நடனக்கலையை கற்றுத் தேர்ந்து பல போட்டிகளில் கலந்து கொண்டு பற்பல பரிசுகளை வென்று குவித்தவர் தான் எம்முடைய திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர் சுதர்ஷன் அவர்கள். இளம் அறிவியல் தாவரவியல் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் இவர் தமிழரின் பாரம்பரிய நடனமான பரதக்கலையையும் நம்முடைய மண்மனம் மாறாத கிராமிய நடனத்தையும் காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் கரகாட்டத்தையும் கற்றுத் தேர்ந்தவர். அத்தோடு மட்டுமல்லாமல் மேற்கத்திய நடனத்திலும் புலமை பெற்று விளங்குகிறார்.
2020ஆம் ஆண்டு கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடனப் போட்டியில் 2ஆம் இடமும் தன்னுடைய பள்ளி அளவில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் பதக்கங்களும் வென்ற இவர் அவருடைய நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். மற்றும் வேல் இந்த காணொலி காண வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பா சுதர்ஷன். நான் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த பேராசிரியர் முனைவர் ஹஜிதா அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையான கலையல் கலையை ஆட வந்துள்ளேன். சுருதி தாளம் இசையோட தான் பாடல்கள் இருக்கணுமா என்ன? நம்ம மண்ணை பத்தியும் நம்ம மக்களை பத்தியும் பாட ஏங்க இதெல்லாம்? அந்த இயற்கை சூழலே போதும். நம்ம நாட்டுப்புற பாடல்களை கேட்டாலே போதுங்க, மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தானா வந்துடும். அப்படி இப்ப நம்மள மகிழ்விக்க வராங்க நாகப்பட்டினம் EGS பிள்ளை கலை அறிவியல் கல்லூரியின் மாணவி ஸ்னேகா அவர்கள்.
இவங்கள பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. இளம் வயதிலேயே மேடைகள் பல ஏறி சாதனைகள் பல புரிந்தவர். இன்னும் பல சாதனைகள் புரிந்திட வாழ்த்தி இப்ப நமக்காக மண்ணு வீசும் வாசனையும் என்ற பாடலை பாட வருகிறார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்னேகா. நான் நீஜேஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. வாக்கிய வரப்பு பாட்டு பாடும் மயிலு வழிய மறைச்சி ஆட்டம் போடும். வாக்கிய வரப்பு பாட்டு பாடும் மயிலு வழிய மறைச்சி ஆட்டம் போடும். கருப்பு சாமி கோயிலை சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். கருப்பு சாமி கோயிலை சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ. கோண கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவ சேர்ந்து ஆடி வர. கோண கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவ சேர்ந்து ஆடி வர. தானே தந்தான அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். தானே தந்தானே அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த ஆச்சி வெல்லம். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த ஆச்சி வெல்லம். பொங்க வச்சி ஆடலனா எங்க பொழுது கழிஞ்சு போகாதுங்க. பொங்க வச்சி ஆடலனா எங்க பொழுது கழிஞ்சு போகாதுங்க. மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ. காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு களைச்சி போன நேரத்துல, காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு களைச்சி போன நேரத்துல ஆட்டம் போட்டு பாடலனா எங்க அலுப்பு தீர வழியதுங்க. ஆட்டம் போட்டு பாடலனா எங்க அலுப்பு தீர வழியதுங்க. அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடிவாரே. முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடிவாரே. மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ. இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. மண்ணு வீசும் வாசனையோ எங்க மக்களோட யோசனையோ, மண்ணு வீசும் வாசனையோ இப்போ மக்களோட யோசனையோ. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. நன்றி. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். மழலை மாறாத குரலினால் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்த அற்புத பேச்சாளர் அமிழ்தினி அவர்கள் இன்று நம்முடைய அவருடைய ஆகச்சிறந்த திறமையான பரதக்கலையை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக வழங்க இருக்கிறார். அமிழ்தினி அவர்கள் ஆம்பூர் பெத்தேல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவி. இந்த சிறிய வயதில் அவர் பெற்ற விருதுகளும் பரிசுகளும் அப்பப்பா நம்மை வியப்பில் ஆழ்த்தி விட்டன. சங்க இலக்கிய ஆய்வு நடுவத்தில்
சிறந்த கதை சொல்லிக்கான வான மாமலை விருது, சங்க இலக்கிய பூங்கா வழங்கிய இளம் பாரதி விருது, பசுமை வாசல் டவுன் ஸ்டேஷன் பேச்சு போட்டியில் தன்னம்பிக்கை விருது என விருதுகள் வென்று குவித்திருக்கும் இந்த குட்டி மயில் நடனத்திலும் சிறந்து விளங்கி இருப்பது தனிச்சிறப்பு. தன்னுடைய 3ஆம் வயதிலிருந்து முறைப்படி பரதம் கற்றுக்கொள்ளும் இவர் தன்னுடைய முதல் நடனத்தை எங்கு ஆடினார் தெரியுமா? தில்லை நடராஜ பெருமன் திருக்கோயிலில் ஆடி சிறப்பு பெற்றார். அது மட்டுமல்லாது ஒசூர் நாட்டியாஞ்சலி, கரூர் நாட்டியாஞ்சலி என பல நாட்டியாஞ்சலிகளில் தன்னுடைய அரங்கேற்றத்தை அரங்கேற்றியிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோவில், ஆம்பூர் நாதநாத சுவாமி திருக்கோயில் என பல கோவில்களில் பரதக்கலையை அரங்கேற்றம் செய்து சிறப்பு பெற்றிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது மத்திய அரசின் பரதநாட்டியத்தில் 4ஆம் தரநிலையை சிறப்பாக டிஸ்ட்ரிக்ஷன் அளவில் தேர்ச்சி பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அமுல்தனி அவர்கள். அந்த குட்டி மயில் இன்று நம்முடைய அழகான பரதக்கலை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக அளிக்கவிருக்கிறது அல்லவா? வாருங்கள், எதற்கு காத்திருப்போம், வாருங்கள் பார்த்து மகிழ்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பளித்த திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்களுக்கும் வேல் அறக்கட்டளைக்கும் எந்த கனிவான வணக்கங்கள். என் பெயர் அமிர்தினி. எனக்கு 7 வயது ஆகிறது. நான் பெத்தல் மெட்ரிகுலேஷனில் 3ஆம் வகுப்பு பயில்கின்றேன். எனது ஊர் ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம். நான் இப்பொழுது நடனம் ஆடப் போகிறேன். நன்றி, வணக்கம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தவானவன் அசுர தம்மை வென்றபடி வேதம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தபாலவன் அசுர தம்மை வென்றபடி வேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தபாலவன் அசுர தம்மை வென்றபடி வேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுர தம்மை வென்றபடி வேலன். நல்ல அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன். அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குவன். அதனுகந்த குருவாம் உயர் சீலல் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக. குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக. கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வீணைகள் யாவும் வெல்வேன். கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வீணைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. குவலயத்திலோர் கலியுக பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. கும்பிட்டெந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறல் ஓய்ந்தே நல்ல வழி செல்வேன்.
செய்த பொன்முறுவல் வள்ளி நேசன் அவன் நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் வாவா முருகா வடிவேலழகா 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 வாவா வடிவேலழகா வாவா முருகா வடிவேலழகா நாட்டுப்புற கலைகளை நாம உருவாக்குனா அந்த கலை தாயே ஒருத்தவங்களை உருவாக்கி இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பல கல்லூரிகளுக்கு சென்று கலை வளர்ச்சியையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வருகிறார் கலைத்தாயின் மகன் நாட்டுப்புற கலைஞன் ஐயா ஸ்டீபன் அவர்கள். 30 ஆண்டுகள் கலை மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்ந்து வருகிற ஐயா ஸ்டீபன் அவர்களுக்கு தமிழக அரசு கலைச்சுடர் மணி எனும் விருதளித்து சிறப்பித்துள்ளது. தானே இட்டுக்கட்டி பாடிய ஐயா ஸ்டீபன் அவர்களின் மண்ணை பத்தி பாட போற மனிதர்களே கேளுங்க எனும் பாடலை முழுமையாக கேட்டு மகிழ்வோம். அனைவருக்கும் வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் உயராய்வுத்துறையின் தலைவர் முனைவர் ஜே அசுந்தா அவர்களின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பாடலை வழங்குகிறோம். உயராய்வுத்துறை வே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே. மண்ணை பத்தி பாட போற மனிதர்களே கேளுங்க, தமிழ் நாட்டை பத்தி பாட போற ஆதரவு தாருங்க. மண்ணை பத்தி பாட போற மனிதர்களே கேளுங்க, தமிழ் நாட்டை பத்தி பாட போற ஆதரவு தாருங்க. தந்தனத்தா
மனிதரெல்லாம் உலகத்தை ஆளுது. தமிழ் பேசு உள்ளம் எல்லாம் உலகத்தை ஆளுது. தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தன தந்தானே. மண்ணை பத்தி பாட போற மனிதர்களே கேளுங்க, தமிழ் நாட்டை பத்தி பாட போற ஆதரவு தாருங்க. மண்ணை பத்தி பாட போற மனிதர்களே கேளுங்க, தமிழ் நாட்டை பத்தி பாட போற ஆதரவு தாருங்க. இந்த கிறிஸ்தவ இஸ்லாம் என்ற மதங்களுமே உள்ளது. என்றைக்கோ ஒற்றுமையா பாழுநிலை உள்ளது. இந்த கிறிஸ்தவ இஸ்லாம் என்ற மதங்களுமே உள்ளது. என்றைக்கோ ஒற்றுமையா பாழுநிலை உள்ளது. தீபாவளி பொங்கல் என்ற பண்டிகையோ உள்ளது. தீபாவளி பொங்கல் என்ற பண்டிகையோ உள்ளது. நூறாண்டு பூமியிலே ஒற்றுமையா வாழுவோம். நூறாண்டு பூமியிலே ஒற்றுமையா வாழுவோம். தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தனத்தந்தானே ஏ தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தனத்தந்தானே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தனத்தந்தானே ஏ தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தனத்தந்தானே. மண்ணை பத்தி பாட போர் மனிதர்களே கேளுங்க, மண்ணை பத்தி பாட போர் மனிதர்களே கேளுங்க, தமிழ் நாட்டை பத்தி பாட போர் ஆதரவு தாருங்க. மண்ணை பத்தி பாட போரே மனிதர்களே கேளுங்க, மண்ணை பத்தி பாட போற மனிதர்களே கேளுங்க, தமிழ் நாட்டை பத்தி பாட போரே ஆதரவு தாருங்க. ஆதரவு தாருங்க, ஆதரவு தாருங்க, ஆதரவு தாருங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய தந்தையே அவரின் முதல் குரு. அந்த வார்த்தை அரபி அகிலனின் வாழ்க்கையில் நிஜமாகி இருக்கிறது. தன்னுடைய 4 வயது முதற்கொண்டு தன்னுடைய தந்தையிடமே பரதத்தை பயின்று வரும் இவர் பரதம் மட்டுமல்லாது கேரள பாரம்பரிய நடனமான மோகினி ஆட்டத்தையும் தன்னுடைய தந்தையிடமே கற்று வருகிறார். தனித்துவம் பெற்ற சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் 2012ஆம் ஆண்டு முதற்கொண்டு 10 வருடங்களாக இடைவிடாது நாட்டியாஞ்சலியில் பங்கேற்று நாட்டிய சமர்ப்பணம் செய்து வருகிறார். அத்தோடு திருவையாறு, தஞ்சாவூர், பந்தநல்லூர், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு, கங்கை கொண்ட சோழபுரம் என பல கோவில்களில் நடைபெறும் நாட்டியாஞ்சலியில் கலந்து கொண்டு நாட்டிய சமர்ப்பணம் செய்ததுடன் மதுரை தமிழ் சங்கத்தில் தன்னுடைய முத்திரையை செவ்வனே பதித்த அரபி அகிலன் அவருடைய நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். शङ्कर श्रीगिरिनाथ प्रभो शङ्कर श्रीगिरिनाथ प्रभो शंकर श्री
चित्रसभा में शंकर श्री गिरिनाथ प्रभु के नृत विराजित चित्रसभा में शंकर श्री गिरिनाथ प्रभु के नृत विराजित चित्रसभा में शंकर श्री गिरिनाथ प्रभु के नृत विराजित चित्रसभा में शंकर श्री गिरिनाथ प्रभु भस्मत्रनेत्रं गलेरुल्डं माला 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 भूतन के संग नाचत भृंगी भूतन के संग नाचत भृंगी भस्मत्रनेत्रं गलेरुल्डं माला भूतन के संग नाचत भृंगी शंकर श्री गिरिनाथ प्रभु नृत विराजित चित्रसभा में शंकर श्री गिरिनाथ प्रभु இசை பாடல்கள் எவ்வளவுதான் வந்தாலும் அது நம்ம நாட்டுப்புற பாடல்களுக்கு சரிசமமா இருக்காதுங்கிறத தன்னோட பாடல்கள் மூலமா சொல்ல வராங்க கீழ்வேலூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஐயா சண்முகசுந்தரம் அவர்கள். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லி நாளைய தூண்களான இன்றைய மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஐயா சண்முகசுந்தரம் அவர்கள் வளர்ப்பிறையே வளர்ப்பிறையேன்னு சமூக விழிப்புணர்வு கடந்த பாடலை நம்ம செவிக்கு விருந்தா தர இருக்காங்க. வாங்க. தமிழ் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் துறை வாழ்க. வணக்கம். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் மதிப்புமிகு திருமதி அஜிதா அம்மா அவர்கள் அன்பு வேண்டுகோளுக்கிணங்க தமிழ் உயர்வாய்வுத்துறை அலவரிசை மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் நாட்டுப்புற பாடலும் படைப்பும் எனும் தலைப்பில் இன்று நான் நாட்டுப்புற பாடல் எழுதி இதோ உங்கள் முன் வளர்பிறையே வளர்பிறையே நீ எத்தனை நாளாக உழைச்சிடுவா காடுகரையில் கஷ்டப்பட்டு உண்முது கொன்விழுந்து போனதையா காடுகரையில் கஷ்டப்பட்டு உண்முது கொன்விழுந்து போனதையா தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தன்னை தானானே நான நன்னே நானே தானானே நான நன்னே வளர்பிறையே வளர்பிறையே நீ எத்தனை நாளாக உடைச்சிடுவா காடுகளில் கஷ்டப்பட்டு உண்பது உன் விழுந்து போனதையா
தானன்னே 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 நானன்னே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே நீ சேர்த்துலதான் கை வச்சதாலே நாங்க சோத்துளையும் கை வைக்கிறோமே உழைப்பேனும் ஒளி கொண்டு இந்த உலகை அழகு செய்தவனி நீ சேர்த்துலதான் கை வச்சதாலே நாங்க சோத்துளையும் கை வைக்கிறோமே உழைப்பேனும் ஒளி கொண்டு இந்த உலகை அழகு செய்தவனி உன்முதியில் சுமந்துதானே எங்களை கரை சேர வைக்கிறாயே உன்முதியில் சுமந்துதானே எங்களை கரை சேர வைக்கிறாயே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே அன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே கம்ப்யூட்டர் டிஜிட்டல் காலம்னு ஊரெல்லாம் சொல்லுறாங்க அந்த கம்ப்யூட்டரை தட்டுனாக்க அரிசி வந்து கொட்டுமாங்க கம்ப்யூட்டர் டிஜிட்டல் காலம்னு ஊரெல்லாம் சொல்லுறாங்க அந்த கம்ப்யூட்டரை தட்டுனாக்க அரிசி வந்து கொட்டுமாங்க அதுக்கு வேலை வாய்ப்பு பெருக்க வேணும் விவசாயி தொழில்நுட்பத்தை வளர்க்க வேணும் அதுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேணும் விவசாயி தொழில்நுட்பத்தை வளர்க்க வேணும் தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தன்னை நானன்னே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம்ம நாட்டோட சிறப்பு தானே பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா இனி கண்ணீர் சிந்த கூடாதுங்க வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம்ம நாட்டோட சிறப்பு தானே பன்னீர் தந்த காஷ்மீர் ரோஜா இனி கண்ணீர் சிந்த கூடாதுங்க இங்க அமைதிதான் நிலவே வேணும் அதுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும் இங்கு அமைதிதான் நிலவே வேணும் அதுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும் தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே தன்னை தானானே நானன்னே தானே தானானே நானன்னே சாதி சண்டை மத சண்டை நம்ம நாட்டுக்கு வேணாமுங்க கருவறிட்டு கல்லறை செல்லும் தூரம்தான் வாழ்க்கை என புரிய வேணும் சாதி சண்டை மத சண்டை நம்ம நாட்டுக்கு வேணாமுங்க கருவறை டு கல்லறை செல்லும் தூரம்தான் வாழ்க்கை என புரிய வேணும் அதுக்கு எல்லோரையும் மதிக்க வேணும் நாம சந்தோஷமா வாழ வேணும் அதுக்கு எல்லோரையும் மதிக்க வேணும் நாம சந்தோஷமா வாழ வேணும் தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தானன்னே நானன்னே தன்னை தானானே நானன்னே நானே தானானே நானன்னே தன்னை தானானே நானன்னே நானே தானானே நானன்னே
நாட்டோட முதுகெலும்பு என்ன விவசாயத்தை சொல்லுறாங்க. எரிவாயு கிணறும் வேண்டாமுங்க, மீத்தேன் குழாயும் பதிக்க வேண்டாமுங்க. நாட்டோட முதுகெலும்பு என்ன விவசாயத்தை சொல்லுறாங்க. எரிவாயு கிணறும் வேண்டாமுங்க, மீத்தேன் குழாயும் பதிக்க வேண்டாமுங்க. நாம விவசாயத்தை காக்க வேணும், அதுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும். நாம விவசாயத்தை காக்க வேணும், அதுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும். தானே நானே தானே நானே தானே 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 நானே தன்னை தானே நானே தானே தானே நானே தன்னை தானே நானே தானே தானே நானே. சுற்றுப்புற சுகாதாரத்தை நாளும் இங்கே பேண வேணும். உயிர் காக்கும் மரக்கன்றுகளை நாமும் இங்கே நட வேணும். சுற்றுப்புற சுகாதாரத்தை நாளும் இங்கே பேண வேணும். உயிர் காக்கும் மரக்கன்றுகளை நாமும் இங்கே நட வேணும். நாம நெகிழிய ஒழிக்க வேணும், அதுக்கு தடையுந்தா வணங்க வேணும். நாம நெகிழிய ஒழிக்க வேணும், அதுக்கு தடையுந்தா வணங்க வேணும். தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தன்னை தானே நானே தானே தானே நானே தன்னை தானே நானே தானே தானே நானே. தாய் தமிழ நாம் மதிக்க வேணும், தமிழ் மொழிய வளர்க்க வேணும். செம்மொழியாம் தமிழ் மொழிய நாமும் இங்கே போற்ற வேணும். தாய் தமிழ நாம படிக்க வேணும், தமிழ் மொழிய வளர்க்க வேணும். செம்மொழியாம் தமிழ் மொழிய நாமும் இங்கே போற்ற வேணும், அதுக்கு தமிழிய வளர்க்க வேணும். நாம உயிராக காக்க வேணும், அதுக்கு தாய்மொழிய வளர்க்க வேணும். நம் உயிராக காக்க வேணும், அதுக்கு தாய்மொழிய வளர்க்க வேணும். நம் உயிராக காக்க வேணும். தானே 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 நானே தன்னை தானே நானே தானே தானே நானே. வளர்ப்பிறையே வளர்ப்பிறையே நீ எத்தனை நாளாக உடைச்சிடுவா. காடுகரைகள் கஷ்டப்பட்டு உன்முதுகு கொன் விழுந்து போனதையா. தானே 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 தன்னை தானே நானே தானே தானே நானே. வளர்ப்பிறையே வளர்ப்பிறையே நீ எத்தனை நாளாக உழைச்சிடுவா. காடுகரைகள் கஷ்டப்பட்டு உன்முதுகு கொன் விழுந்து போனதையா. காடுகரைகள் கஷ்டப்பட்டு உன்முதுகு கொன் விழுந்து போனதையா. காடுகரைகள் கஷ்டப்பட்டு உன்முதுகு கொன் விழுந்து போனதையா. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்களாக பங்கேற்று சிறப்பித்து தந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும், இந்த காணொலியை முழுவதுமாக கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் பயனர்களாகிய எங்களுடைய உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய பன்முக தொகுப்பாளினி ஆர்த்தி ஆரோக்கியசாமிக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து மற்றும் இயக்கி தந்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குனரும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் தலைவருமான முனைவர் சே அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த காணொளிக்கு இசைப்பலகை வாசித்து தந்த காரை சுப்பையா நியூட்டன் ஆர்கெஸ்ட்ராவின் சகோதரர் எஸ் நடராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். என்னங்க, கண்ணுக்கு விருந்தா ஆடலும் செவிக்கு விருந்தா பாடலையும் கேட்டு மனம் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, இன்னும் பிடிச்சிருந்தா கருத்துக்களை பதிவிடுங்க. இது போன்ற இன்னும் நிறைய காணொளிகளை பார்க்கணும்னா
எங்க உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையோட பயனர்களாக மாறுங்க. அப்புறம் நம்ம மண் வாசனையோட என்றுமே கலந்திருங்கள் உறவுகளே. மீண்டும் இது போன்றதொரு அருமையான காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கிய